நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயினுடைய டிக்கெட் ஃபேர் ஆனது ரொம்பவே காஸ்ட்லியா இருந்தாலும், நம்ம சென்னை நகர்ல இருந்து வெளியூருக்கு புறப்படுற வண்டியில ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ட்ரெயின்ஸ் அப்படின்னா, அது நிச்சயமா நம்ம சென்னை எக்மோருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே பயணிக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். அட் பிரசன்ட் இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல 7 சேர் கார் கோச்சஸும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் கார் கோச்சும் இருக்கு. ஒரு சேர் கார் கோச்ல 78 சீட் இருக்கு. 7 கோச்சஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 546 பேர் இந்த சேர் கார் கோச்சஸ்ல பயணிக்க முடியும். எக்ஸிகியூட்டிவ் கோச்சை பொறுத்தவரையில ஒரே ஒரு கோச் தான் இருக்கு. இந்த எக்ஸிகியூட்டிவ் கோச்ல 56 பேர் பயணிக்க முடியும். இந்த 8 கோச்சஸ்ல அட் பிரசன்ட் தோராயமா ஒரு 602 பேர் பயணம் செய்ய முடியும். இப்ப வெறும் 8 கோச்சஸோட ஓடிட்டு இருக்கிற இந்த வண்டியை 16 கோச்சஸா இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய பேசஞ்சர்களுடைய எண்ணிக்கையானது அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 570 பேர் பயணிக்க முடியும் அப்படின்னா, இந்த 16 கோச் வண்டியா மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு 1100 இருந்து 1200 பேர் இந்த ஒரு வண்டியில பயணம் செய்ய முடியும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வந்தே பாரத் ரயில்கள் ஓடுறதுக்கு சமமான ஒரு விஷயமாகும். இந்த ட்ரெயினுடைய நம்பரானது 20665 மற்றும் 20666. இந்த 2 ட்ரெயின்களுடைய கோச்சஸ் தான் 8 கோச்ல இருந்து 16 கோச்சா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இது எண்ணிலிருந்து 16 கோச்சா மாறப்போகுது அப்படின்னா, ஜனவரி 16ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் ஜனவரி 16ஆம் தேதியில இருந்து இது ஒரு 16 கோச் வண்டியா மாறப்போகுது. இது நிச்சயமா சென்னையில இருந்து திருநெல்வேலி போற மக்களுக்கு நல்லது ஒரு செய்தி தான். ஏன்னா பிரைஸ் கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுனாலதான் வந்தே பாரத் ட்ரெயின்ல போறாங்க. பட் இந்த வந்தே பாரத் ட்ரெயின்லயுமே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இது ஒரு 16 கோச் வண்டியா மாறவிருக்கிற நிலையில நிறைய மக்கள் பயன்படுவாங்க. இதே மாதிரி சென்னையில் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.